பீச்சில் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்காக பீச்சுக்கு தனியாக போக தேவையில்ல. நம்ம பெரிய பொட்டேட்டோஸாக எடுத்தோம்னா அதுக்கு தனியாக ஸ்கியூவர்ஸ் வாங்கணும். கட் பண்ணுறதும் கஷ்டம், எண்ணெயில் பொரிக்கிறதும் நிறையா எண்ணெய் தேவைப்படும். இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோஸ்னால் டூத் பிக் வச்சு ஈஸியாக குத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு நார்மல் கிரேட்டரில் பெரிய பிளேடு இருக்க பக்கம் இந்த மாதிரி சுற்றிட்டே வந்தோம்னா அது ஈஸியாக கட் ஆகி உள்ளே வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நம்ம விரிச்சு விட்டுட்டோம்னா உள்ளே போடுற மசாலாலாம் அதில் நல்லா ஊறிடும். இதை கோட் பண்ணுறதுக்காக நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறேன். மாவு இந்தளவு திக்காக இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா கோட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துட்டா சூப்பரான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் கோல்டன் கலர்லேயே ரெடி ஆயிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படிங்க? சூப்பர் டீல்.